ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 7வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத்யல்ப மேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இறைவன் பக்தனை பத்தி கூறிட்டு வராரு. அந்த பக்தியை அவர் ரெண்டா பிரிக்கிறாரு, சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. ஃபர்ஸ்ட் பக்தர்களை பக்தியை நான்கா பிரிச்சாரு. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி, ஞானி பக்தி. அதுல ஃபர்ஸ்ட் 2 பேரும் சகாம பக்தி, கடைசி ஜிக்னாசும் ஞானியும் நிஷ்காம பக்தி அப்படின்னு பக்தியை நமக்கு பிரிச்சு காமிச்சார். சகாம பக்தின்னு என்ன? தனக்கு வாழ்க்கை லௌகீக விஷயங்களை வேண்டி, நீங்க எதா இருந்தாலும் சரி, எதை வேண்டி நாம இறைவனிடம் பக்தி செலுத்துகிறோமோ அது சகாம பக்தி, தவறில்லை. அடுத்தது நிஷ்காம பக்திங்கிறது இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும் அப்படிங்கறக்காக இறைவனிடம் பக்தி செலுத்துதல். அப்போ இவங்க 2 பேர், ஃபர்ஸ்ட் 2 பேரும் சகாம பக்தியில் இருக்கிறவங்க இறைவனை ஒரு சாதனமா பயன்படுத்தி அவங்க அடையக்கூடிய சாத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், அதுக்கு பேர் சகாம பக்தி. அதிலிருந்து ஒருவன் மன முதிர்ச்சி அடைந்து நிஷ்காம பக்திக்கு வரணும் இறைவன் எதிர்பார்க்கிறார். நிஷ்காம பக்திங்கிறது இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும் போது சாதனமும் இறைவனே, சாத்தியமும் இறைவனே. இந்த பக்திக்கு வருவதுதான் மனித பிறப்பின் குறிக்கோளே. ஏன்னா அந்த பக்தி வேற யாரு ஜீவர்களும் எந்த விலங்குகளோ பறவைகளோ பக்தி செலுத்த தெரியாதவங்களுக்கு இயலாது. பக்தி செலுத்தக்கூடிய ஒரே யோகியத அம்சம் படைத்த படைப்பு மனிதன். அப்ப அந்த மனிதன் சின்ன வயசுல எடுத்தோன்னே நிஷ்காம பக்திக்கு குழந்தைங்களால வர முடியாது. அப்ப முதிர்ச்சி அடைந்து எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தியா இருந்து அப்புறம் மெதுவா ஜிக்னாசு பக்தி. ஹோல் செட்டப்பே கர்மகாண்டமே. இவள் இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த பலன், இந்த சாண்டிங் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு கொடுத்ததே, கர்மயோகம் கொடுத்தது எல்லாமே பிளாட்ஃபார்ம். எதுக்கு? அந்த ஞான மார்க்கத்துக்கு வருவதற்கு இது சப்போர்ட் பண்ணும். அது குவாலிபிகேஷன், அதிகாரித்துவத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் அவ்வளவு கர்மங்களை கூறியிருக்கார். இதுதான் இறைவனுடைய பிளான். இங்கிருந்து அவன் மன முதிர்ச்சி அடைந்து கர்மகாண்டத்தில் இருந்து செய்து செய்து அந்த அந்தக்கரண சுத்தி, கர்மயோகம், உபாசனை எல்லாம் பண்ணி பண்ணி அவன் குவாலிபிகேஷன் ஆனதுக்கு பிறகு எங்க வரணும்? பரீட்சிய லோக்கான். அவன் தான் பிரிட்ஜ். இந்த பக்கம் அந்த பக்கத்தையும் நடுவில் இருக்கிற பேரு பரீட்சிய லோக்கான். அவன் எங்க வர்றான்? ஞான காண்டத்துக்கு வரணும். இதுதான் இறைவனுடைய மாஸ்டர் பிளான். இதுல புரியாதவங்க தான் இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், இது இருந்தா அது தேவையில்லை, அது சில பேர் ஞான காண்டம் முக்கியம், அவங்களுக்கு கர்மம் எதுக்கு பண்ணிக்கிட்டு, சில பேர் கர்ம காண்டம் தான் முக்கியம், ஞான காண்டம் முக்கியம் இல்ல, வாழ்க்கையில் இறைவன் சொல்றது கர்மத்தை பண்ணுன்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டுமே இறைவன் கொடுத்தது, ரெண்டுமே முக்கியமானது, எதையும் விட முடியாது. ஒன்னு சாதனம், இன்னொன்னு சாத்தியம். எது சாதனம்? கர்மகாண்டங்கிறது என்னது? சாதனம். அங்க ஞான காண்டங்கிறது சாத்தியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். இதுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப நம்ம இவர் என்ன சொன்னாரு? முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு இறைவன் பிளான் பண்ணி, ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, எனக்கு முதல்ல தேவதா வழிபாட்டுல ஸ்ரத்தையை கொண்டு வரேன். நானு எப்படி? நான் சிவன் ரூபமாக, விஷ்ணு ரூபமாக, முருகன் ரூபனாக இருந்து, இப்ப நீங்க ஒண்ணு சங்கல்பம் பண்ணி நாம காயத்ரி ஜபம் பண்றோம் அப்படின்னா சக்காமோ பண்ணலாம். பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு உடல் ஆரோக்கியம், ஒரு சேனாய அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிங், முருகரோட வழிபாடு நம்மளை பாதுகாக்கக்கூடியது, கெட்ட இதிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அது அப்படியே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்றோம். அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன்? அவங்க கேட்கறத பகவான் சொல்றாரு, நான் கொடுக்குறேன். கொடுத்துத்தான் என்ன பண்றேன்? முதல்ல பேசிக்கா ஸ்ரத்தையை உண்டு பண்ணுகிறேன்.
நாம நினைக்கிறோம் நானே பக்தியை டெவலப் பண்ணிக்கிட்டோன்னு. நடவாத காரியம். நம்பனால பக்தியை நம்பனால் இறைவனை ஒதுக்கிட்டு நான் அகங்காரத்தில் நின்று பக்தி செலுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. இறைவன் அருள் புரிகிறார் நமக்கு. நம்ம வேண்டுதல் போது அதெல்லாம் கொடுத்தாத்தான் நமக்கு என்ன வரும்? இறைவன் அந்த தேவதை மீது ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா. அவன் கேட்கறத கொடுக்குற அப்படின்னா கெட்டதெல்லாம் கொடுத்துருவனா? கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? அதுல ஒரு என்ன இருக்குது? விகிதானு. ஒரு விதிப்படிதான் நான் கொடுக்க முடியுமே தவிர நீ கேட்டேங்கிறக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டேன். நீ அதிகமா பக்தி செலுத்திருக்கா என்னால கொடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, உனக்கு எது ஹிதமோ ஃபர்ஸ்ட் விதிப்படி கொடுப்பேன். ரெண்டாவது, உனக்கு எது ஹிதமோ. நீ கேப்ப 1000 கேப்ப ஐஸ்கிரீம் வேணும், தினம் 4 ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் நீ சாப்பிடுவ. ஆனா நான் கொடுக்க மாட்டேன். விகிதான் ஹிதானு நன்மையை, ஒரு தாயை போல் ஒரு நன்மையை உனக்கு தகுதிக்கு ஏற்றவாறு தான் கொடுப்பேன். ஓப்பனா சொன்ன என்ன? உனக்கு தகுதிக்கு ஏற்றவாறு நான் கொடுப்பேன். யார் யார் எந்தெந்த தேவதைகள் வெளிகிறார்களோ எதை கேட்கிறாங்களோ அதை கொடுப்பவன் நானே. கர்மபல தாத்தா ரூபமாக இருந்து கர்மாத்யக்ஷனாக இருந்து ஆர்டர் கர்மாத்யக்ஷனாக இருந்து கர்மபல தாத்தாவாக இருந்து கொடுப்பவன் ஈஸ்வரன். அதை முதல்ல புரிய வைக்கிறார். அப்புறம் இந்த 23வது ஸ்லோகத்துல இது வரைக்கும் நான் பார்த்தது இது. 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அந்த மாதிரி அவங்க கர்மத்தை ஒரு தேவதைகளிடம் வேண்டி ஒரு கர்ம பலனை அடையிறாங்க இல்லைங்களா? எனக்கு இது வேணும் அது வேணும் கொடுன்னு. தவறு இல்லைங்க, நம்ம வேண்டி பெறலாம். அப்படி கேட்கும்போது அந்த கர்ம பலனுடைய நிலை என்னன்னு சொல்றாரு. நீங்க கேட்குறீங்களே அதை கொடு இதை கொடு, நானும் உங்களுக்கு எது ஹிதமா இருக்குதோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனே, அந்த எந்த லௌகீக கர்ம பலனை நீங்க கேட்குறீங்களே நான் கொடுக்கறனே அதனுடைய நிலை என்ன? நீங்க கேட்கறது எதை கேட்குறீங்க, நான் கொடுக்கறது எதை கொடுக்கறேன், அதனுடைய நிலை என்ன? அனித்தியம். ஒரே வேர்டு ஃபர்ஸ்ட் அதை புரிய வச்சுட்டு அப்புறம் அப்புறமத்தெல்லாம் விளக்கிக்கலாம். நீ கேட்கறது அனித்தியத்தான் கேட்குற, நான் என்ன பண்றேன்? அனித்தியத்தை தான் கொடுக்கறேன். என்ன முருகா, நான் தான் தெரியாம அனித்தியத்தை கேட்கறேன்னா நீயும் அதையே கொடுக்குறியே, சண்டை போடலாம் முருகன்கிட்ட, தப்பே இல்லை. நீ கேட்கறத தானப்பா நான் கொடுக்க முடியும். சுட்டவளை வேணுமா சுடாத வளை வேணுமான, நீ சுட்டவளை வேணும்னா சுட்டவளை கொடுப்பேன், சுடாத பழம் வேணும்னா நான் சுடாத பழம் கொடுப்பேன். நீ கேட்கறத அதுதான் அந்த இடம். எதை நீ கேட்கறியோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். கேட்காத ஒண்ணு நான் எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் சிந்திக்க வேண்டிய இடம். நாம எதை கேட்கிறோமோ அவர் கொடுத்துருவார். ஆனா எதை கொடுத்தாலும் எதை நீங்க வாங்கினீங்கனாலும் ஒரே வேர்டை அதைத்தான் புரிய வைக்கிறார். என்னென்ன வேர்டு போட்டு புரிய வைக்கிறார் பாத்தீங்கன்னா, கர்மத்தின் உடைய பலன் நீங்க கேட்குறீங்க. நான் இந்த சாண்டிங் பண்றேன், இந்த பூஜை பண்றேன், இந்த யக்னம் பண்றேன், இந்த ஹோமம் பண்றேன், எனக்கு இந்த பலனை கொடு நீங்க கேட்குறீங்க. ஆச்சா? அவர் என்னங்கிறாரு? கர்மமும் கர்மத்துடைய பலனுடைய நிலை என்னன்னு யோசனை பண்ணி பாரு. அது ஒரு நித்தியமான ஒன்னை உனக்கு கொடுக்கு. நீ தேடுவது நித்தியமான ஆனந்தம். அது நான் சொல்லி கொடுக்கல, உனக்குள்ளே என்ன இருக்குது? நித்தியமான ஆனந்தம், நித்தியமா நல்லா இருக்கணும், நித்தியமான சுகமா இருக்கணும், அப்படி நீ தேடுற. ஆனா நீ கேட்கறது என்னது? அனித்தியமான ஒன்னதான் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏன் அனித்தியம்? கர்மமே என்னது? அனித்தியம். இப்ப ஏங்க கர்மம் அனித்தியம் எப்படிங்க சொல்றீங்க? அது ஒரு காலத்துல தோன்றுச்சா? இப்ப ஜபம் ஆரம்பிச்சோம், அது ஒரு டைம் 4:45 ஆரம்பிச்சுதா, ஒரு டைம்ல அது முடிஞ்சிருச்சா? அனித்தியம். ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் முடிஞ்சா நீ பண்றது ஜபமா இருக்கலாம், காயத்ரி ஜபமா இருக்கலாம், ஆனா என்னது? அனித்தியம். ஆனா நீ தேடுறது எதை? பேக்ல வச்சுக்கணும். நித்தியமான ஒண்ணு தேடுறேன், ஆனா நான் செய்யறது என்னது? அனித்தியம். முதல்ல கர்மம் அனித்தியம். அப்ப அந்த கர்மம் அனித்தியம் போது அதுக்காக நீ பயன்படுத்துற காரகங்களுக்கு அசசரிஸ் அது என்னதான்? அனித்தியம். கர்த்தா என்ன? அனித்தியம். தூங்கும் போது இல்லாம போயிடுறானே, அவன் எப்படி நம்ம நித்தியம்னு சொல்றது? எங்க எங்க இருக்கிறவனே தெரியுது இல்ல. நான் 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 உள்ள ஓடிட்டு இருக்கிறவன் தூங்கும் போது காணாம போயிடுறான். அப்ப அவன் எப்படி நித்தியம்னு சொல்றது? அங்கிரு. ஏன்னா காரக்கத்துல ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு கர்மம் பண்ணோம்னா அசசரிஸ்ல ஆறு வேணும். கர்த்தா அவனே அனித்தியம். அப்புறம் அவன் யூஸ் பண்றான் பாருங்க, கரணம் எல்லாமே என்னது? அனித்தியம் 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 அனித்தியம். காரகங்கள் அனித்தியம், கர்மம் அனித்தியம், எல்லாம் அனித்தியம் போது அதிலிருந்து வர பலனை நீ எப்படி நித்தியம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற? இதுதான் அவர் கேட்கிற கேள்வி. பண்றது அனித்தியம் அனித்தியம், கேட்பதும் அனித்தியம், கிடைப்பதும் என்னதான்?
பெறலாங்க. அது அனித்தியம்னு தெரிஞ்சு பெறணும். அதுதான் அறிவு. கேட்க வேண்டான்னு சொல்லல, நான் கேட்கறது அனித்தியம், இறைவன் கொடுப்பதும் அனித்தியம்ங்கிற புத்தியில நீ பெரு, வேண்டான்னு சொல்லல. அதுக்கு சத்தியத்துவ புத்திய கொடுத்துடாத. அதுதான் சத்தியமான ஒன்றை நான் கேட்கிறேன், சத்தியமான ஒன்றை இறைவன் கொடுக்கிறேன்னு கேட்காத, அனித்தியமான விஷயத்தை நான் கேட்கறேன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனித்தியம். ரெண்டாவது அதுல இருக்கிற தோஷம், நீ கேட்கிற கர்ம பலனில் இருக்கிற தோஷங்கள் என்னென்ன. ரெண்டாவது, அது என்னை பூரணமாக நிறைவுபடுத்தாது. எதை நீ கேட்டினாலுமே அது உன்னை பூரணமாக நிறைவுபடுத்தாது. பணமே கேட்கறேன், நீயும் கடமை, நான் என் பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுங்க, முருகா என்னை எப்படியாவது அந்த பணத்திலிருந்து எனக்கு அந்த பணத்தை என் கை கொண்டாந்து கொடுத்துரு, கேளு, தவறில்லை. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். அதுவும் என்னது? அனித்தியம். பணம் எனக்கு ஒரு தேவைக்கு மட்டும்தானே தவிர அது நித்தியமான ஆனந்தத்தை அதனால கொடுக்க முடியாது. ஏங்க கொடுக்கும்? அது அனித்தியம். எப்படி நமக்கு நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கும்? கொடுக்க முடியாது. மூணாவது என்ன பண்ணாத, நம்மள அது அந்த விஷயம் நம்மளை பந்தப்படுத்தி விடும். அந்த கர்மத்துடைய பொருள் பந்தப்படுத்தும், என்னை அடிமைப்படுத்தி விடும், எனக்கு அது விடுதலையை கொடுக்காது. அந்த கர்ம பலனை என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும். ஒண்ணு எப்படிங்க பந்தப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் வேண்டாம், வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் சேர்த்துறோம் ஆச்சுங்களா, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு நாம அவங்ககிட்ட அடிமையா இருக்கிறங்கிறது எப்ப தெரியுங்களா தெரியும்? காலையில 8:30 மணிக்கு போன் பண்ணி நான் இன்னைக்கு வரலைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன தெரிஞ்சு போய் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம். இப்போ ஆள்கார வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிங்க, உங்களால முடியாதுக்கு வேதாந்தத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும்னா சில வேலைகளுக்கு ஆள்காரங்களை தான் வச்சுதான் வேலை வாங்கணும். அதெல்லாம் தப்புலாம் சொல்லல, அறிவோட ஆள வச்சிருக்கணும். ஏன்? அது என்னை அடிமைப்படுத்தி விடுகிறாள். அந்த ஒரு விஷயம் எதை எடுத்தாலும் சரி, நான் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன்னா, அந்த அவங்ககிட்ட நான் அடிமையா இருக்கிறேன். ஆனா அங்க என்ன கத்திட்டு கிடக்குறேன்? பெண் விடுதலை 33%, 43%. எதுக்கு? ஆள்காரங்கிட்ட அடிமையா இருக்கிறோம் நாம. என்னத்தை போய் நீங்க சுதந்திரம் கேட்கறது? சோ அடிமைத்தனம் எதா இருந்தாலும் அடிமைப்படுத்திடும். கர்ம பலன் எதா இருந்தாலும் அது என்ன பண்ண உங்களுக்கு? அடிமைப்படுத்திடும். மூணாவது. நாலாவது, உழைப்பு, ஆயாசம் சொல்லுவாங்க, எஃபர்ட். நீங்க அந்த கர்ம பலனை பெறக்குள்ள படுற பாடு இருக்குதே, காலம், முயற்சி, உழைப்பு, ரத்தம் சிந்திதான் நீங்க அந்த கர்ம பலனை பெறணும். சாதாரணமா அந்த கர்ம பலன் நீங்க பெற முடியாது. இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு ஹோமம் யஜ்ஞம் பண்றோம், இல்ல ஒரு ஜபம் பண்றோம், நம்மளே எடுத்துக்க. இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு வந்து உட்கார்ந்து ஜபமாலை வச்சு 108 தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்றதுங்கிறது, அந்த சுப முகூர்த்த நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது என்பது அல்டிமேட் பலனை கொடுக்கக்கூடியது. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்? கஷ்டம், ஆயாசம். அது இல்லாமல் நீ எதையும் பெற முடியாது. எந்த தேவலோகம் போறத நீ ஆசைப்பட்டாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை நீ ஆசைப்பட்டாலும் சரி, இகலோக பரலோகம் எங்க எதுக்காக நீ உழைச்சாலும் உழைப்பு, ஆயாசம் ஆச்சுங்களா. இதுதான் மெயின் 4 பாயிண்ட் தான் அவர் குறிக்கிறாரு. இந்த கர்மத்துக்கு இந்த 4 தோஷங்கள், கர்மத்தின் கிடைக்கிற பலனுக்கு. நீங்க கர்ம பலனை கேட்டுட்டே இருக்கீங்களே என்கிட்ட, அந்த பலனுக்கு எல்லாம் இவ்வளவு தோஷம் இருக்கு. அனித்திய பலன், எல்லாமே வினாசி, அழியக்கூடியது. என்னது? இந்திரியங்கள் வலிமையை இழந்து விடுகிறது. நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க நீ அணுவிக்க என்ன ஆகுது? இந்திரிய வலிமை இடைகிறது. ஏங்க சுவாமி இவ்வளவு கொடுமையா இருக்கிற விஷயத்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னா, நீ ஏன் அதை கேட்ட? அவ்வளவுதான் என்னோட பதில். நீ கேட்ட, நான் கொடுத்தேன். நான் அது மூலியமா ஸ்ரத்த வந்து நீ எங்காவது ஞான காண்டத்துக்கு வந்துருங்கிறக்காக நான் கொடுக்குறேன். நீ அதுலயே இருக்கிறியா தாண்டி வரையாங்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மீனிங் எழுதிக்கலாம். அந்த வந்து பலம் தேசம். இப்ப எதை பத்தி பேசுறார் இந்த ஸ்லோகத்துல? இறைவனிடம் ஒரு கர்ம பலனை வேண்டி கர்மம் செஞ்சோம்னா அது கிடைக்கக்கூடிய கர்ம பலனினுடைய தன்மையை பத்தி பேசுகிறார். அது எப்படி? அல்பமேதேசாம் தூ. ஆனால் போன ஸ்லோகத்திலிருந்து பிரிக்கிறார். தூன்னு போட்டா போன ஸ்லோகத்துல சொன்னதுக்கு இது மாறுபட்டது. அல்பமேதசாம், அல்ப புத்தியை உடைய, மேதான புத்தி, அல்ப
அல்ப புத்தியை உடைய. யாரெல்லாம் அல்ப புத்தி? கர்மம் தான் சிறந்தது, கர்ம பலன் தான் சிறந்தது, அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது, இதை மட்டும் பண்ணினா போது, இறைவன் மனித சரீரம் எடுத்து வந்ததே நீ கர்மத்தை பண்ணி கர்ம பலனை அடைவதற்காகத்தான் இறைவன் நமக்கு படைப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்கெல்லாம் அல்ப புத்தியை உடைய. தேஷாம் அவர்களுடைய தத்து அந்த கர்ம பலன். தத்துனா அந்த, பலன் கர்ம பலன். என்னென்ன கர்மங்கள் செய்கிறாங்களோ அதனுடைய பலனை பத்தி நான் சொல்ல போறேன். ஏன்னா என்னென்ன கர்மங்கள், யக்னம் ஹோமம் யாகம் எதா இருந்தாலும் சரி, அதனுடைய பலன் அந்தவத்து முடிவுடையது, தொடக்கமும் உடையது முடிவும் உடையது. அந்த கர்ம பலன் பவதி இருக்கும். அது எந்த பலனை கேட்டு நீங்க பெற்றீங்கனாலுமே அது ஒரு காலத்தில் முடியும். தேவ யஜக எல்லாமே அனித்தியம். ஒரே வார்த்தை முடியும்னு என்ன அர்த்தங்க? அது ஒரு காலத்துல முடியுங்கிறத நான் பாயிண்ட் போட்டு சொன்னேன். இது அனித்தியம்ங்கிறத அவர் இப்படி சொல்றாரு. அது ஒரு காலத்துல முடியும்னு என்னங்க? நாட் நித்தியம்னு அர்த்தம். அப்ப ஏங்கிறதுக்கு இந்த 4 காரணங்கள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அது முடியும். தேவ யஜக தேவர்களை வழிபடுபவர்கள். எந்த தேவதை? முருகர், விநாயகர், சிவன், பெருமாள், அவங்களை வழிபடுபவர்கள் தேவானு தேவர்களை அடைகிறார்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவர்களை வழிபட்டு தேவர்களை அடைகிறார்கள். என்னது? அவங்க லோகத்துக்கு போறது. சிவனை வழிபட்டு சிவலோகம், விஷ்ணு லோகம், பிரம்மாஜி லோகம், அந்த லோகத்துக்கு போவதற்காக என்னை வழிபடுகிறார்கள். நான் என்ன பண்றேன்? அவங்களை கொண்டு அந்த லோகத்துல சேர்த்திடுறேன், நான் கொடுத்துருவேன். ஆனா அது என்னது? நித்தியமா? அங்க புண்ணியம் கழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அவங்க வந்து இங்கதான் சம்சாரத்தில் பிறந்து ஆக வேண்டும். அஞ்ஞானத்தோடுதான் பிறவி ஆரம்பிக்கும். அப்ப அஞ்ஞானத்திலிருந்து பிறந்தா அவித்யா, காமம், கர்மம், திருப்பி அவங்க ரொட்டீனா அந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கணும். ஆனா அவங்க போற லோகம் கேட்கிறாங்க, போலாம். சோ அவங்க அந்த தேவர்களை அவர்கள் அடையலாம். யாந்தி அடைகிறார்கள். தேவ யஜக தேவர்களை வழிபடுபவர்கள் தேவானு யாந்தி அந்த லோகத்தை அவர்கள் கேட்டாங்கன்னா அந்த லோகத்தை போர் அவர்கள் அடைகிறார்கள். ஆனா வைஷ்ணவ என்ன சொல்றாங்க? அங்க போறதே முக்திம்பாங்க. அவங்களுடைய திங்கிங் அங்க போயிட்டா அதுக்கு முக்தி. அது அப்படி அல்ல. ஏன்னா திருப்பி அங்க புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எந்த கர்ம பலனை எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்களோ அது அனித்தியம். அப்ப அங்க அனித்தியமான காலம் தான் இருக்க முடியும். அப்புறம் we have to return back. மத் பக்தாக ஆப்போசிட். என்னுடைய பக்தர்களோ என்னுடைய பக்தர்கள் யாரு? இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சவங்க. ஐயையோ இப்படி நாம உலகத்தில் இருக்கிற விஷயத்தை கேட்டாலும் சரி அது அனித்தியம், லோகங்களை கேட்டாலும் சரி அது அனித்தியம் அப்படின்னு தெரிந்தவரை பக்தர்கள். வேதத்தை விசாரம் செய்து படித்து கொண்டிருப்பவர்கள் தான் மத் பக்தகாங்கிறார். மத் பக்தக ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை அடைந்தவர்கள். தேவர்கள்னா யாரு? ஈஸ்வரனா யாரு? பிரம்ம தத்துவம்னா என்ன அப்படிங்கிற ஞானத்தை உடையவர்கள். என்ன சொல்லிட்டாரு கிருஷ்ணரே? அவன் தான் என் பக்தன். என் பக்தர்கள் தேவர்கள் மத் பக்தாக என் பக்தர்களோ மாமபி யாந்தி என்னையே அடைகிறார்கள். இந்த இடத்துல கிருஷ்ணரை அடைகிறார் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. மாம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. நிர்குண பிரம்மஸ்தானத்தில் இருந்து இறைவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஈஸ்வரன் தன்னுடைய நிர்குண ஸ்தானத்திலிருந்து பேசுறார். என்னை அடைகிறார். அப்ப என்னை அடைகிறான்னு என்னது? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. எப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் பிரம்மவித்து பிரம்மை பிரம்மனாகவே அவன் இருக்கிறான். ஏன்? பிரம்மத்தை அறிந்தவன். இவன் தான் யாருங்கிறாரு? என் பக்தனே. இத இன்டர்பிரேட் பண்ணும்போது ராங்கா இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. எப்படி? கிருஷ்ணர் அல்டிமேட்,
புரிஞ்சுதுங்களா? எங்க பிழை எங்க தப்பு நடக்குதுன்னு. ஏன்னா அந்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் உபனிஷத்துக்குள்ள வல்லினா உங்களுக்கு ஈஸ்வர தத்துவமோ பிரம்ம தத்துவமோ தெரிய போவது இல்லை. அப்ப கிருஷ்ண பக்தனாக உட்கார்ந்து இது நீங்க படிக்கும் போது என்ன புரியும்? கிருஷ்ணனை அடையலாம். புரியுதுங்களா? ஆச்சா. என்னுடைய பக்தர்களோ, இப்ப என்னுடைய பக்தர்னா வேதாந்த விசாரம் செய்வ நீங்க எல்லாரும் யாரு? ஈஸ்வர பக்தகா. நோ டவுட் இன் தட். வேற யாராவது நினைச்சிட்டு இருக்காதீங்க. காதல் கேட்கிற ஒருத்தரும் நம்ம யாரோட பக்தன்? ஈஸ்வரனுடைய பக்தகா. அவர்கள் என்னையே அடைகிறார்கள். ஏன்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அனாத்மாவில் சத்திய புத்தியை விட்டவர்கள். என் பக்தர்களை யார் யாருக்கு லிஸ்ட் போடுங்க. யார் என் பக்தர்கள்? வேதாந்த விசாரத்துக்கு வந்தவர்கள், உலகம் மித்தியான்னு தெரிஞ்சவங்க, பிரம்மம் தான் சத்தியம்னு தெரிஞ்சவங்க, வைராகியத்தை பெற்று, எதுல அனித்திய வஸ்துவில் வைராகியத்தை பெற்று நித்திய வஸ்துக்கில் தெரிந்து கொள்ளணும், நித்தியமான ஒன்றை அடைந்து நான் பிரம்மனாக பிரம்மாஸ்மிங்கிற அறிவை நான் பெறணும் அப்படிங்கிறவர்கள் எல்லாரும் யாரு? அப்ப என்ன ஆக அவங்க அதுக்குண்டான குவாலிபிகேஷனை பெறாங்க, அதுக்குண்டான குரு கிட்ட போறாங்க, அதுக்குண்டான சிரவணமான நிதித்தியாசனம் பண்றாங்க. அப்புறம் ஞான நிஷ்டைக்கு வரும்போது அவர் என்னை அடைகிறார். எப்பங்க? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் என்னை அடைகிறார்கள். இறந்ததற்கு, அது ஜீவன் முக்தி சொல்றாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் வந்து பிறப்பது இல்லை, விதேக முக்தி அவன் அடைகிறான். அனைவரும் யாருங்கிறார்? இப்ப நம்மள எல்லாரும் என்ன சொல்றாரு? என்னுடைய பக்தர்கள்னு ஈஸ்வரன் கூறுகிறார். ஈஸ்வரனை கூறும்போது கிருஷ்ணர் கூற மாட்டாரா என்ன? அப்படி தெரிஞ்சுக்கணும். ஐயோ, அப்ப கிருஷ்ணர் எல்லாம் சொல்ல மாட்டார். ஈஸ்வரனே என்னுடைய பக்தன் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு? எஸ் யுவர் மெஜஸ்டி. அப்படிதான் அவங்க. என்ன நம்ம வந்து ஐயோ நம்ம ஈஸ்வர பக்தரா இருக்கும்போது கிருஷ்ணர் நம்மளை விட்டுருவாரா? இது வேற குழப்பம் நிறைய பேத்துக்கு. ஏங்க, கிருஷ்ணருக்கு ஆதாரமாக இருக்கிற அதிஷ்டானமாக இருக்கிற ஈஸ்வரன் என்ன சொல்றாரு? இதுல என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, தேவ வழிபாடு பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, கஷ்டம். ஆனா என்ன ஆயிடுறீங்க நீங்க? இந்த லௌகீக பலனை கேட்டு கேட்டு ஆயாசம், எஃபர்ட் பண்ணி பண்ணி அதெல்லாம் என்ன ஆயிருது உங்களுக்கு? அவ்வளவு லிமிட்டான பலனை தான் கேட்குறீங்க. ஃபினிட். நீங்க கேட்கறது அனைத்தும் என்னது? ஃபினிட் ஃபினிட் ஃபினிட். ஒரு எல்லைக்குட்பட்ட, ஒரு காலத்துக்குட்பட்ட தான் நீங்க கேட்குறீங்க என்கிட்ட. நீங்க என்ன கேட்க தெரியல உங்களுக்கு? இன்ஃபினிட், காலத்தை கடந்த. உங்களால் அது கேட்க தெரியல, கேளுங்க. அவ்வளோதான் அவரோட சொல்ற கருத்து. அல்டிமேட் சாரம் அதுதான். உங்களுக்கு ரெண்டு பேரும் முயற்சி ஒண்ணுதான் பண்றாங்க. நீங்க பாருங்க, வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களையும் கர்ம காண்டத்தில் இருக்கவங்களையும் பாருங்க. இப்ப நான் வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் முயற்சி பண்றோம், இல்லாம இல்ல, முயற்சி நம்ம பண்றோம். இறைவனை பற்றி ஞானத்தை பெறணும். அப்படிங்கும் போது இந்த லௌகீக விஷயத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் ஏ பின்னு வச்சுக்கலாம். ஏங்கிறவரு லௌகீக விஷயத்தினுடைய பலனை வேண்டி இறைவனை வேண்டுகிறார்கள். தியானம், ஜபம், எல்லா கர்மம், யோகம், யக்னம் எல்லாமே பண்றாங்க. இப்ப வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் இறைவனை நோக்கி பயணிக்கும் போது அவங்களும் ஆயாசம், எஃபர்ட் நிறைய போடணும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வகுப்புக்குள்ள வந்து கொண்டா தானே தெரியுது. போட்டு ஐயோ இப்படி பண்ணு, அதை பண்ணு, இப்படியா அப்படியா, எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஸோ ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோம். லௌகீக விஷயத்தை வேண்டவனும் கஷ்டப்படுறான், வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். சும்மா பொழுதுபோக்கா உட்காந்து அது பொழுதுபோக்காவே போயிடும். ஸோ கஷ்டப்படுற போது இறைவன் சொல்றது, நீ அனித்தியமான வஸ்துக்காக கஷ்டப்படுறதுங்கிறது புத்திசாலித்தனமா? அந்த உழைப்பு ஒண்ணுதான், ரெண்டு பேரும் போடுறீங்க, ஓகே. நீ போடுற உழைப்பு அனித்திய வஸ்துக்கு போட்டு போட்டு அந்த பொருளை பெறுவது புத்திசாலித்தனமா? நித்தியமான ஒரு பொருளுக்கு போடுற முட்டுவலி எஃபர்ட் முக்கியமா? எது வந்து இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங்? ஏன்னா நம்ம லௌகீக விஷயத்துக்கு போடுற முயற்சிய விடுங்கன்னு சொல்லல, வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது விட்டுன்னு சொல்லல. நம்ம அதுக்கு வாழ்க்கைக்கு தேவைக்கு எதுவோ அதற்கான முயற்சியை செய்துதான் ஆகணும். உணவு, உடை, இருப்பிடத்துக்கு நாம சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற கிரகஸ்தாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாட்டையோ இதையும் விட முடியாது. லோகக்ஷேமார்த்தம் நம்ம பண்றோம். அவரு கேட்கறது இதுலயே நிக்கிறத விட நீ அதுக்கு வந்துட்டு இந்த முயற்சியை பண்ணும்போது தட் இஸ் த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ரெண்டுக்கும் முயற்சி பண்றீங்க. ஆனா இதுல கிடைக்கிறது ஃபினிட், அங்க போயிட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது இன்ஃபினிட். வேதாந்தம் ஸ்டடி கொடுக்கக்கூடியது இன்ஃபினிட். ஸோ அதனாலதான் சொல்றது, அதை நீ லாஸ் பண்ணிட்ட அந்த ஜென்மத்தில் அப்படின்னா
நீ ஃபினிட்டை லாஸ் பண்ண, தட் இஸ் ஃபினிட் லாஸ் ஒன்லி. இது இன்ஃபினிட், அது கொடுக்கறதுனால தான். அதை நீ விட்டுட்டீனா இந்த ஜென்மத்துல, தட் இஸ் இன்டெஃபினிட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா. அப்ப எப்படிங்க இந்த கான்செப்ட் எப்படி புரியணும்னு பார்த்தா, இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். பேசிக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். என்ன மீனிங் அது? அதைத்தான் இப்ப நான் இவ்வளவு நேரம் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொன்னது இதுதான். மரம் வைத்தவர். எவ்வளவு அழகா ஒரே ஒரு பழமொழிங்க கம்ப்ளீட் வேதாந்தத்தை அப்படியே கொண்டாந்து இறக்குது பாருங்க. மரம் வைத்தவன் தண்ணி ஊத்துவான். எதிர்காலத்தை பற்றி எந்தவித கவலையும் இல்லாதவன், ஞானத்தை தேடும் இந்த முயற்சியில் எந்தவித கஷ்டத்தையோ ஆயாசத்தையோ அவன் அனுபவிப்பதே இல்லை. இவ்வளவு நேரம் சொன்ன இங்கேயும் கஷ்டப்படுறீங்க. ஆனா அது வாய் வார்த்தை தானே தவிர உண்மையில் அவன் கஷ்டப்படுவது என்பதே கிடையாது. வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு ஐயோ 4 மணிக்கு, அதுக்காக அப்படி கிளாஸ் இருக்கும். ஐயோ 4 மணிக்கு எந்திரிக்காங்க, கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையா, அதுக்காக சொன்னனே தவிர உண்மை என்னன்னு உள்ள வந்த உங்ககிட்ட நான் பேசும்போது உண்மை என்னன்னு கேட்டா, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். அத நாம என்ன சொல்றது, எதிர்காலத்தை பற்றி எந்தவித கவலையும் இல்லாதவன், ஞானத்தை தேடும் இந்த முயற்சியில் உண்மையில் அவன் ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறமே தவிர கிளாஸுக்கு வந்தவங்க கஷ்டத்தையோ ஆயாசத்தையோ காண்பது இல்லை. ஆனா என்ன நடந்திருக்கணும், கஷ்டமா தெரியுது அப்படின்னா சரணாகதி இஸ் நாட் எட் கம்ப்ளீட்னு அர்த்தம். இது செல்ஃப் அனலைஸ்க்காக நான் சொல்றேன். எனக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்குது, கிளாஸ்க்கு கஷ்டமா இருக்குது, கவனிக்கிறது கஷ்டமா இருக்குது, சாண்டிங் பண்ண ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணினீங்கன்னா ஒன்னே ஒன்னு பாயிண்ட், அங்க சரணாகதி 100% இல்ல. என்னது? யோகக்ஷேமம் வகாம்யகம். அதுல நம்பிக்கை கொஞ்சம் கேட்டான் த வால் இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஒரு கால் வலி வந்தா லீவு, கை வலி வந்தா லீவு, தலைவலி வந்தா லீவு, லேட்டா படுத்தா லீவு, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் எப்ப தேடுவோம்? அந்த சரணாகதி குறைவாக இருக்கும் போதுதான் காரணங்களை தேடி அந்த அந்த ஒரு மூடே அப்பதான் வரும். 100% சரணாகதிக்கும் போது சோ அளவற்ற பலனாக நான் கிடைக்க இருக்கையில், கன்க்ளூஷன், அளவற்ற பலனாக நான், இறைவன் சொல்றாரு, ஈஸ்வரன் சொல்ற வேர்டு இது, அளவற்ற பலனாக, அளவற்றதான் நான் இன்ஃபினிட்னு சொன்னேன், அளவற்ற பலனாக நான் கிடைக்க இருக்கையில் எவரும் என்னை நாடி வருவதில்லையே. உங்களை சொல்லலீங்க, கிளாஸுக்கு வராதவங்களும் சொல்றாரு. அளவற்ற பலனை கொடுக்கக்கூடியதுக்கு நான் ரெடி, பேக்கெட்ல கையை விட்டுட்டேன், எடுத்து கொடுக்கறதுக்கு என் பேக்கெட்ல கையை விட்டுட்டேன். ஆனா நீ என்ன கேட்கற? நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக்கெட்ல கை விட்டு ரெடியா நிக்கிறேன். எங்க கோயில்ல பெருமாள் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு பேக்கெட்ல கை விட்டேன், ஆனா நீ என்ன கேட்கற? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பேக்கெட்ல கேட்கற. நான் என்ன பண்ணட்டும்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பேக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சத்தையாவது வரட்டும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். இப்ப வரலினா கூட அடுத்த பிறவியில் உனக்கு வரட்டும். நான் என்ன பண்றேன்? நீ கேட்கற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பேக்கெட்ல இருக்கிற லௌகிக விஷயங்களை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். சோ நான் அளவற்ற பலனாக நான் கிடைக்கில் எவரும் என்னை நாடி வருவது இல்லை. அடுத்தது ஸ்லோகம், இதுவும் அதே கருத்துதான். அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயஹ பரம் பாவம ஜானந்தக மமாவ்யய மனுத்தமம் அவ்யயம் உத்தம். இதுல பாத்தீங்கன்னா முயற்சி செய்து அல்ப பலனில் அந்த முயற்சி செஞ்சு அவங்க கிடைக்கிறது என்னது? அல்ப பலனில் இருக்கிறார்கள், சம்சார பலனில் இருக்கிறார்கள். இந்த 24, 25, 26, 3 பாத்தீங்கன்னா பராப்பிரகிருதியை பற்றி பேச ஆரம்பிக்கும். பராப்பிரகிருதியினுடைய சொரூபத்தை அறிவதற்கு அவர்கள் வருவதில்லை. எதுலயே இருக்காங்க? கர்ம பலனில் இருக்கிறவங்க இந்த பக்கம். அப்ப அதனால என்ன சொல்றாரு? பராப்பிரகிருத்தியோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா 24, 25, 26, 3 முக்கியமான ஸ்லோகம். பராப்பிரகிருத்தின்னு தெரியணும். ஈஸ்வர சொரூபத்தில் பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி. பராப்பிரகிருதி என்பது நிர்குண பிரம்ம சொரூபம், அபராப்பிரகிருதி என்பது மாயா. இங்க அவர் விளக்குறது 3லயும் பராப்பிரகிருதி நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணத்தை கொடுக்கிறார். ஏன்னா அதில் இருக்கிற கஷ்டம் இருப்பதால் அவர் என்ன பண்றாரு? அந்த ஈஸ்வரனை
அறியறது எப்படி, அந்த பராபிரகிருதி. ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டா, ஏன்னா ஒவ்வொரு வேர்டா நம்ம டெஃபினிஷன் கொடுத்துட்டே வராது. பிரம்ம எதை சொல்றாரு, பராபிரகிருதியுடைய லட்சணம், டெஃபினிஷன் ஃபார் பிரம்மம். ஃபர்ஸ்ட் வேர்டு அவ்யக்தம். ஃபர்ஸ்ட் வேர்டு பிரம்மத்துக்கு உண்டான லட்சணத்தை சொல்றாரு. அவ்யக்தம் அப்படின்னா அஜ்ஞாதம் சொல்லுவோம், அறிய முடியாதது, இந்திரியங்களால் அறியப்பட முடியாதது, வியக்தமாக தோற்றத்திற்கு வராதது. அப்ப அதை எப்படி கொண்டு போறேன்னு பாருங்க. அவ்யக்தம், ஏன் அவ்யக்தம், அஜ்ஞாதம், இந்திரியங்களால், ஞானம்னா அறியறது, அஜ்ஞாதம், அஜ்ஞாதம் இந்திரியங்களால் அறியப்பட முடியாதது. அதத்தான் என்ன சொல்லுவோம், அகோச்சரம். இந்த வார்த்தைகள் உள்ள போய் இறங்கணுங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்றேன். அவ்யக்தம்ங்கிறது இறைவனோட வார்த்தை, அஜ்ஞாதம்ங்கிறது இறைவனோட வார்த்தை, அது சம்ஸ்கிருதம் தான், ஆனா தமிழ்ல பிடிச்சி அதை பிடிச்சுக்கணும். சோ அவ்யக்தம்ங்கிறது அஜ்ஞாதம், அஜ்ஞாதம்ங்கிறது அறிய முடியாதது, ஞான அறிதல், ஞான அறிய முடியாதது. எப்படி, அகோச்சரம், இந்திரியங்களால் அறியப்பட முடியாதது. இதுக்கு இன்னொரு வேர்டு சொல்லுவோம், அப்பிரமேயம். ஏன்னா தாய்மானவர்லாம் இந்த வேர்டெல்லாம் போட்டு அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பாடலாம் புரிய ஆரம்பிக்கும். அவர் பாட்டு போடுறாரு, நிஷ்கலம் எல்லாமே போடுறாரு, அப்ப அதுக்கு மீனிங் தெரியணுமா இல்லையா? அப்ப அப்பிரமேயம் அப்படின்னு என்னது, அப்பிரமேயம் பிரமாணத்தினால் அறியப்பட முடியாதது. நீ வச்சிருக்கிற உங்ககிட்ட இருக்கிற பிரமாணத்தினால் அறியப்பட முடியாது, அப்பிரமேயம். அடுத்தது, ஏன் பிரமாணத்தினால் அறியப்பட முடியாது, அவிஷயம், அது ஒரு ஆப்ஜெக்டா இல்ல. இதெல்லா வேர்டும் படிச்சு மீனிங் புரிஞ்சு வச்சீங்கன்னா தான் தமிழ் பாடல் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சோ அவ்யக்தம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞாதம், அறியப்பட, அவ்யக்தம்னா அறியப்பட முடியாதது, அகோச்சரம் இந்திரியத்தினால் அறியப்பட முடியாது, பிரமாணத்தில். ஏன்னா ஏன் இந்திரியத்தை பிரிச்சு பிரமாணம் பிரிக்கிறோம், அது பிரத்யக்ஷ பிரமாணம் தான் இந்திரியம் இல்லைங்களா, அனுமானத்தம். அதனால அப்பிரமேயம் போடுறோம், அனுமானத்தின் மூலியமாகவோ அனுப்பலப்தி, இதே உபமானத்தின் மூலியமா மற்ற நீ வச்சிருக்கிற மற்ற பிரமாணங்களினால் அறியப்பட முடியாதுங்கிறத அகோச்சரம்னு போட்டு பிரத்யக்ஷ பிரமாணத்தை அகோச்சரோடு குறிக்குது. அது மூலியம் அறியப்பட முடியாது. இல்ல நான் யுக்தியை யூஸ் பண்ணி உபமானம் அனுமானம் இதெல்லாம் யூஸ் பண்ணி இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அந்த விஷயத்துக்கு ஏன் இதெல்லாம் எதனாலே முடியாதுங்க, அவிஷயம். It is not an object at all. இதெல்லாம் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உனக்கு காமிக்கும். இதெல்லாம் அது பிரம்ம தத்துவம் இஸ் நாட் அட் ஆல் ஆப்ஜெக்ட். ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு அது எப்படி, அது எங்க இருக்குது, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, ஸ்வப்பிரகாசம். அது எதுவுமே, அது என்னது, இது எதுவுமே தேவையில்லை. அதை அறிந்து கொள்வதற்கு அது என்னதாமா, அதோட டெஃபினிஷன் ஸ்வப்பிரகாசம், ஸ்வயம் ஜோதி. அதனுடைய இருப்பை அறிவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அந்த விளக்கை விளக்குவதற்கு, அதாவது அதை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஸ்வயம் ஜோதி. கடைசியில டெக்னிக்கலா அதை புரிஞ்சுக்கணும்னா திருக் திருஷ்ய பிரக்ரியா இதை யூஸ் பண்ணீங்கன்னா டக்குனு இது புரிஞ்சுக்கும். திருக்கு திருஷ்யம் உலகத்துல ரெண்டு தான். ஒன்னு திருக்குனா பார்ப்பவன், இன்னொன்னு என்னது, பார்க்கப்படுகின்ற பொருள். ஆத்மா அனாத்மான்னு பிரிச்சாலும் சரி, திருக்கு திருஷ்யம்னா பார்ப்பவன், திருஷ்யம்னா பார்க்கப்படுகின்ற பொருள். இந்த டெக்னாலஜி வச்சு, இந்த ஸ்டடி வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி, திருக்குன்னா என்னது, அறிபவன், மற்றதெல்லாம் அறிவடு பொருள். இது நாம படிக்கிற பிரம்ம தத்துவம் திருக்குனுடைய சொரூபம். மற்ற எல்லாம் என்னது, திருஷ்யம். அப்ப அந்த திருக்குனுடைய சொரூபத்தை திருஷ்யத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அறிவடு பொருள். இப்ப கண் என்னது, அறிவடு பொருள். காது அறிவடு பொருள். என்னால் அறியப்படுதா இல்லையா, காது கேட்குதா இல்லையா, ஆஸ்பத்திரி போய் நாம தானே சொல்றோம். என் கண்ணு வேலை செய்யுதா இல்லையா, நான் தானே சொல்றேன். அப்ப நான் கண்ணு அறிவோடு தானே. நாக்கு ருசியா இருக்கு, நாக்குக்கு டேஸ்ட் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியுதா இல்லையா. அப்ப நாக்கு என்னால் என்ன பண்ணுது, அறியப்பட முடிகிறது. நான் நாக்கல்ல, கண்ணல்ல, நாக்கையும் கண்ணையும் அறிபவளாக நான் இருக்கேன். அதனுடைய சொரூபம் தான் பிரம்ம தத்துவம், திருக்கினுடைய சொரூபம். அதான் சொல்லி, இதுதான் எந்த வேர்டு குறிக்குது, அவ்யக்தம். அடுத்து ரெண்டாவது வேர்டு இந்த ஸ்லோகத்துல வர்றது பரம்பாவம்.
ஒரு வேர்டு மீனிங் எழுதிக்க, அப்புறம் அப்படி எழுதிக்கலாம். பரம்பாவம். பரம்பாவம் இரண்டாவது டெஃபினிஷன், மேலான பாவத்தை தன்மையை உடையது. பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம். ரியாலிட்டியில 3 ரியாலிட்டி சொல்லுவோம். ஒன்று பாரமார்த்திக சத்தியம், அது ஒண்ணுதான் சத்தியமே. சத்தியம்னா இருக்கிறதுங்க, அசத்தியம்னா இல்லை. அச்சா, இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது பிரம்ம மட்டும்தான் இருக்குது. மத்தல என்னது அசத்துன்னு சொல்ல முடியாது. அசத்தை 2ஆ பிரிக்கிறோம் ரியாலிட்டியில. சத்தியம் அசத்தியம் ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சிட்டோம். மெயினா இருக்கிறது இல்லாதது. இந்த உலகம்ங்கிறது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாததுக்குள்ளயும் போகாது, இருக்கிறதுக்குள்ளயும் வராது. ஏன்னா இருக்கிறதுங்கிறது பிரம்ம தத்துவம் மட்டும்தான். அந்த அசத்தை 2ஆ பிரிக்கு சாஸ்திரம். ஒன்னு மித்தியா, இன்னொன்னு பிராதிபாசிக்கம். அதாவது அசத்து உண்மையிலே இல்லாதது. இப்போ அசத்தை என்ன பண்றோம், 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு மித்தியா, இன்னொன்னு அசத்து. அசத்துங்கிறது எப்பவுமே இல்லாதது. முயல் கொம்பு உதாரணம் அடிக்கடி கொடுக்கிறது. வந்தியா புத்திரன், இதெல்லாம் எப்பவுமே இல்லாத, அது எப்பவுமே இல்லாதது. ஆனா மித்தியாங்கிறது இன்பிட்வீன், இருக்குன்னு சொல்ல முடியாதது. கம்ப்ளீட்டா முயல் கொம்பை பிரம்மனை போல இருக்குன்னு சொல்ல முடியாது, முயல் கொம்பை போல இல்லைன்னு சொல்ல முடியாத இன்பிட்வீன் ரியாலிட்டிக்கு பேர் தான் மித்யா ரியாலிட்டி. அதுக்கு பேரு வியாவகாரிக்க சத்து. இவர் என்ன சொல்றாரு, பரம்பாவம் இது பாரமார்த்திக சத்து. அப்படின்னா சத்து பாரமார்த்திக சத்து, பிரம்ம தத்துவம் ஒண்ணு மட்டும்தான் எப்பவுமே இருப்பது, பாரமார்த்திக சத்து. அந்த பாவத்தை, அந்த தன்மை ரியாலிட்டியை உடையது. நீங்க பாக்குற உலகமெல்லாம் என்னது, வியாவகாரிக்க சத்து. இன்னொன்னு இருக்கு பிராதிபாசிக்க சத்து, அது ஒரு ரியாலிட்டி இருக்கு. சோ 3 ரியாலிட்டி நம்ம பார்க்கலாம். ஒன்னு பாரமார்த்திக சத்து, அது பிரம்மனை தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. அது வேதாந்த படிச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், அது நானா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன சொன்ன, வியாவகாரிக்க சத்து, அதெல்லாம் என்னது மித்யா, இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியாத சத்து தான் வியாவகாரிக்க சத்து. அதுதான் நம்ம பார்க்கிற உலகம். இன்னொன்னு என்னது, பிராதிபாசிக்கம் கனவு. ரெண்டுக்கு எனக்கு வித்தியாசம், வியாவகாரிக்க சத்து இருக்கிறதுனால பாக்குறேன், இருக்கிறதுனால நான் பாக்குறேன். கனவுல நான் பாக்குறதுனால அது இருக்குது. இவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நான் பாக்குறதுனால என்ன இருக்குது, கனவு உலகம் இருக்கு. அதுவே பிராதிபாசிக்கம். சோ இந்த 3 தான் ரியாலிட்டியே. இதுல வேற என்ன சொல்றாரு, பரம்பாவம். நான் வியாவகாரிக்க சத்துக்குள்ளேயும் வரமாட்டேன், பிராதிபாசிக்க சத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். நான் பாரமார்த்திக சத்து, என்றும் உள்ளதவன், மாறாத உண்மை. சா காஷ்டா வரும், கடவுபனிஷத்து வரும் அந்த வேர்டு, சா காஷ்டா. சோ பராப்பிரகிருதி, என்னுடைய சொரூபம் பராப்பிரகிருதி. பரம்பாவம்ங்கிற வேர்டு, அந்த பரம்ங்கிற வேர்டு எங்கிருந்து வந்தது, பரா பிரகிருதி. அவ்வளவுதான். இது 2வது வேர்டு பரம்பாவம். இது டெஃபினிஷன் ஃபார் 2 பிரம்ம தத்துவம். 3வது அவ்யயம். ஃபர்ஸ்ட் நாம பார்த்து அவ்யக்தம். இது அவ்யயம், ஆப்போசிட் வியம். வியம் நாங்க தேய்வு, மாற்றம், அழிவு இல்லாதவன். வியம் நான் சொல்றேன், இங்க ஆப்போசிட் அவ்யயம். வியம்னா என்ன, தேய்வு, என்ன சொல்றது, மாற்றம், அழிவு இல்லாதது அவ்யயம். அப்போ அவிகாரி, அவிநாசி. அவிகாரினா தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாத அவிகாரி. அவிநாசினா எந்த நாசம், தனக்கு என்று நாசம் இல்லாதது. அப்ப அது நம்ம என்ன செட்டப்ல பிரெயின்ல பதிச்சு வச்சிருப்போம், அதுக்கு பிறப்பு இல்லாததுனால, அங்கங்கள் இல்லாததுனால, அது தேய்வுறாததுனால, அது அவிகாரியா இருக்கிறதுனால அவிநாசி. அந்த தத்துவம் தான் அவிநாசி கோயில். பிரம்ம தத்துவத்தினுடைய லட்சணத்தை குறிக்கிறதா அந்த கோயில் அவிநாசி. அப்ப ஏன் அது நாசம் அடையாதுங்கிறதுக்கு நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்கணும், ஏன் அவிநாசி. சோ என்ன அவ்யயம்னா அவயவ ரஹிதக. அவயவ ரஹித், இந்த வேர்டு அப்படியே வரும் தாய்மான பல. அவயவ ரஹிதக, அங்கங்கள் இல்லாத காரணம். ஏன் அது அவ்யயமா இருக்குது, அவயவ ரஹிதக. அவயவங்கள் அங்கங்கள் இல்லாததனால் அது எப்படி இருக்குது, அவ்யயம். அவயவங்கள் இல்லாததனால் அது எப்படி இருக்குது, அவ்யயம்.
ஒரு வேர்டும் வெக்காபுலரியும் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மறுபடியும் நீங்கள் எது படித்தாலும் அது புரியும். தமிழில் படித்தாலும் தமிழ் மொத்தத்தில் அது கான்செப்ட் புரிஞ்சுக்கிற நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே அவங்க யூஸ் பண்ணுற வேர்டில் ஈஸியாக புரிஞ்சுருக்கிறக்கா நான் சொன்னேன். ஸோ அவ்வியம்ங்கிறது அவயவ ரஹிதகா. ஏன் அவயவம் இல்லை? எந்த ஒன்று பிறக்குதோ அதுக்குத்தான் அங்கங்கள் இருக்கும். பிறவாத ஒன்றுக்கு அங்கங்கள் கிடையாது. அங்கங்கள் இல்லாததுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா ஆகாசம். பிறந்ததுலேயே அங்கங்கள் இல்லாத என்னது? ஒண்ணே வாய் எடுத்தீங்கன்னா கூட அங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அங்கங்கள் இருக்கும். அக்னி எடுங்க, அங்கங்கள் இருக்கும். ஹீலியம் என்னமோ எதன் எரியுதுங்க, ஹைட்ரஜன் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுலேயும் அங்கங்கள் இருக்கும். பூமியில் என்ன இருக்கு? அளவு கடந்த அங்கங்கள். பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ் எல்லாம் எங்கிருந்து வருது? அங்கங்கள் இருக்கு பூமிக்கும். எல்லா தத்துவத்துக்கு நீர் 2 இருக்கு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எல்லாமே என்ன இருக்கு? அங்கங்கள். ஆகாசத்துக்கு மட்டும்தான் அங்கங்கள் இல்லை. நீங்க பாருங்க, அங்கங்கள் இல்லாததுனாலதான் அது எல்லாத்துக்கும் இருப்பு கொடுக்குது. இப்ப தண்ணி அக்னிக்கு இருப்பு கொடுக்க முடியாது. அதாவது ஸ்பேஸ், அதுக்கு அங்கங்கள் இல்லாதனால. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரிலேட்டடா நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து புரிஞ்சுக்கிறது ஆகாசமா இருக்கும். ஏன்னா அது வெரி சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாதது, எல்லாத்துக்கும் இருப்பை கொடுக்குது. தன்னுடைய இருப்பை போய் வேற யார்ட்டையும் பெறுவதில்லை, மற்ற பூதங்கிட்ட இருந்து பெறுவதில்லை. ஸோ அங்கங்கள். ஏன் ஆகாசம் எல்லாத்துக்கும் இருப்பிடத்தை கொடுக்க முடியுது? அதுக்குன்னு ஒரு அங்கம் கிடையாது. அதனால அது எல்லாத்துக்கும் இருப்பிடத்தை கொடுக்குது. அடுத்தது 4வது வேர்டு அனுத்தமம். இறைவன் யூஸ் பண்ற வேர்டு. டெஃபினிஷன் ஃபார் பிரம்ம லட்சணம். நவ் வி ஆர் லேர்னிங் தி 4th வேர்டு அனுத்தமம். மேல அதற்கு மேல் அடைய வேணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. உத்தமம், உத்தமமான விஷயம். உலகத்துல நான் எத்தனையோ அடைய விரும்புறேன். 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் 1008 ஆசைப்பட்டிருப்பேன், 1008 அடைஞ்சிருப்பேன். ஆனா நீ அடைந்ததிலேயே, மனித பிறவியிலேயே நீ அடைதலே உத்தமமாக இருப்பது, அடையப்பட வேண்டியது பிரம்ம தத்துவம். உத்தமம். இதற்கு மேல் உத்தமம்ங்கிறது கிடையாது. அனுத்தமம். பரம புருஷார்த்த ரூபம். இது எப்படி இருக்குது? பரம புருஷார்த்த ரூபம், மோக்ஷம். இன்னொரு வேர்டு சொல்லுவோம் இதுக்கு, நிரதிசயம். நிரதிசயம் அதுக்கு ஈக்குவலா ஒன்றும் கிடையாது. we cannot compare it with anything in this world. நிரதிசயம். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எந்த ஒன்றை அடைந்தாலும் அதுக்கு மேல மனம் ஒண்ணு பார்க்கும். அது படைப்பே அப்படித்தான். ஒன்று அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒன்றை காமிக்கும் மனம். அப்போ மனதில் அந்த குறை வந்துடும். ஃபுல்லா பூர்ணமா நம்மளால மனம் நிறைவடையாது. லௌகிக விஷயத்துல எதை அடைஞ்சாலும் ஏன் பூர்ணத்தை வரமாட்டேங்குது? நீங்க எந்த விஷயத்த எத்தனை பணம் சம்பாரிச்சாலும், எத்தனை ஒரு சம்பாரிச்சாலும் உடனே மனம் எதை பார்க்கும்? அதுக்கு மேல இருக்கிறத பார்த்தோன்னே மனம் என்ன ஆயிரும்? பூர்ணம் ஆகிவிடும். ஆனா இந்த விஷயத்துல அறிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அதை காண்பிக்க ஒன்றும் கிடையாது. மனம் ஏங்கி நிற்காது. பரமஹம்சகதி. அதனால இதுக்கு பேர் பரமஹம்சகதி. ஒருவன் போறதுலயே பரமஹம்சர் எல்லாம் ஏன் சொல்றோம்? அந்த ஞானியே பரமஹம்சங்கிறது ஞானியை குறிக்கிறது. அவருக்கு என்னது? நிரதிசயம். அவர் ஒரு நிலை அடைச்சதுக்கு அப்புறம் மனம் அதுக்கு மேல் அடையிறது ஒண்ணு காமிக்காது. தட் இஸ் நிரதிசயம், அன்கம்பேரபிள். எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. மற்ற லௌகிக விஷயங்கள்ல மனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அடைஞ்சாலும் மனம் எப்படித்தான் இருக்கும்? குறை. அதுக்கு தான் ஒரு 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 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஏன் எவ்வளவு அடைஞ்சாலும் மனம் குறைனா, இப்போ மனம்ங்கிறது சூக்ஷ்மம். அதுலதான் இப்ப என்ன வந்திருக்குது நமக்கு? குறை. இப்ப ஸ்தூலத்துல குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்தூல விஷயத்தை வச்சு அந்த குறை நீக்கிடலாம். இப்ப கால் போயிருச்சு, ஸ்தூலமா ஆர்டிபிஷியல் காலை கொண்டாந்து வச்சு ஏதோ சம்திங் வச்சு அந்த குறை என்ன பண்ணிக்கலாம்? நீக்கிக்கலாம். ஆனா எனக்கு இருக்கிற குறை எங்க இருக்குது? சூலமா இருக்கா என்ன? மனக்குறைங்கிறது எங்க வருது? சூக்ஷ்மம்.
சூக்ஷமான குறையை நீக்குவதற்கு சூக்ஷமான விஷயம்தான் பயன்படும். நாம எங்க தொலாவிட்டு இருக்கிறோம்? ஸ்தூலத்தில் தொலாவிக் கொண்டிருக்கிறோம். அறியாமை. புரிஞ்சுதுங்களா? மனக்குறைங்கிறது எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸ்தூலமா சூக்ஷமா யோசனை பாருங்க. மனம்ங்கிறது சூக்ஷ்மம், அதுல வர்றதுதான் குறை. அதுக்கு சூக்ஷமான விஷயத்துல தான் நீங்க அந்த குறையை நீக்க முடியுமே தவிர ஸ்தூலத்துல ஸ்தூலமான விஷயங்களை கொண்டாந்து போட்டா மனம் நிறையாது. எல்கேஜி ஃபார்முலா அது, வெரி எல்கேஜி ஃபார்முலா அது. இந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலேன், நம்மளுடைய மனக்குறைக்காக உறவுகளையோ சொந்தங்களையோ, அது நம்ம மனக்குறையை தீர்த்துன்னு நினைக்கிறோம் பாருங்க. ஐயோ, உறவுகளை வச்சிருங்க, சொந்தங்களை வச்சிருங்க, பொருள்களை வச்சிருங்க, எல்லாத்தையும் வச்சிருங்க. ஆனா மனதுக்குள்ள ஒரு இருக்குது பாருங்க, அது என்னுடைய மனக்குறையை நீக்கிரும்னு உட்கார்ந்து இருக்கேன் பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு முட்டாள்தனம். சூழம்னா யாரு? என் பையனா இருக்கலாம், வீட்டுக்காரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், துணிமணியா இருக்கலாம், எதையோ எடுங்க. துணி, மணி, சொத்து, பத்து, நகைகள், புடவைகள், எது இருக்க வச்சுக்குங்க. அதெல்லாம் ஸ்தூலம் தானுங்களே. எப்படிங்க என் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா நீங்க தேடுறதெல்லாம்? எஸ், கண்ணுக்கு தெரியுதானே தேட முடியும். பணம் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் ஹையஸ்ட் பணம். பணம் என்னது? ஸ்தூலம். எனக்கு குறை எங்க இருக்குது? சூக்ஷ்மம். எப்படிங்க ரெண்டும் மேட்ச் ஆகும் நாம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. தாட் ஆஃப் த டே வச்சுக்கோங்க. இவ்வளவு நாளா நான் என்ன பிரச்சனை, நான் எங்க புடிச்சுட்டு அலைஞ்சேன், எப்படி நான் ஆனா என்ன வேணும் எனக்கு? சூக்ஷ்மமான மனநிறை வேணும். ஆனா நான் எதைத்தான் தேடுவேன்? ஸ்தூலத்தை தான் தேடுவேன். இறைவன்ட்ட போனாலும் எதைத்தான் கேட்பேன்? ஸ்தூலத்தை தான் கேட்பேன். அதுதான் இங்க பாயிண்ட். இறைவன்ட்ட போய் நின்னாலும் என் மனக்குறை தீக்கிறதுக்கு இதை கொடு. மனக்குறை தீக்கிறதுக்கு ஸ்தூலம் சூக்ஷ்மமான விஷயத்தில். அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? ஸ்தூலத்தினால என்னுடைய மனக்குறை போகாது. அப்ப சூக்ஷ்மமான விஷயத்தை பிடிச்சனா தான் என் மனக்குறை போகும். முதல்ல மனக்குறை இருக்குன்னு ஒத்துக்கணும். அதே பாதி பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த அறிவு அது ஃபர்ஸ்ட், அதுக்கு ஒரு அறிவு. சோ அந்த மனக்குறை எனக்குள்ள இருக்கிற குறையை நீக்குவதற்கு நான் சூக்ஷ்மமான விஷயத்தில் கை வச்சா மட்டும்தான். அப்ப என்னது? மனதை கை வைத்து மனதை பக்குவப்படுத்தி நம்ம மேல தூக்கிட்டு போற வேதாந்த வகுப்புகள் மட்டும்தான் நமக்கு மனதில் இருக்கிற குறையை போக்க வழிகாட்டும். சில பேர் கண்ணை மூடி உட்கார்ந்தா சமாதியே போறோம், வெளியில வந்துதாங்க ஆகணும். அப்போ சூக்ஷ்மமான மனதுல மனக்குறை இருக்குன்னா மனதுக்குள்ள போய் ராக துவேஷம், எதனால எனக்கு மனக்குறை வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எது கல்மஷங்கள் எங்கிட்ட இருக்கு அதையெல்லாம் விளக்கி, இறைவன் கொடுத்த மனம் அழகான மனம், அதுல குறையெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ராக துவேஷம், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் போட்டுதான் என்ன ஆயிடுச்சு? எனக்குள்ள மனக்குறைவு ஏற்பட்டுருச்சு. அஞ்ஞானம் எடுத்துக்கினது. இதனாலதான் எனக்கு அதெல்லாம் வந்தது. அதனாலதான் எனக்கு என்ன ஆயிடுச்சு? மனக்குறை. அப்ப எங்க கை வைக்கணும்? மனதில் இருக்கிற சூக்ஷ்மமான அஞ்ஞானத்தை சூக்ஷ்மமான வேதத்தை கொண்டுதான், ஞானத்தை கொண்டுதான், அஞ்ஞானத்தை விளக்கிதான் மனக்குறையை போக்க முடியுமே தவிர நீ தலைகீழா நின்னாலும், ஜபமே பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தாலும், குகைக்குள்ள போய் வாழ்ந்தாலும், ரிஷிகேஷ்லயே போய் வாழ்க்கையை ஓட்டினாலும் எப்படி கிடைக்கும்? இதுதான் எல்கேஜி லெசன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே புரிஞ்ச மாதிரி. ஏன்னா அதுக்கு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்ப நீங்க போய் ப்ரே பண்றீங்க, ஒரு சுவாமியை வழிபாடு பண்றோம், எல்லாமே என்னதுதான்? ஸ்தூலம். கண்ணுக்கு தெரிய விஷயத்தை தான் நீங்க பாக்குறீங்க, பேசுறீங்க. அதனாலதான் கண்ணுக்கு தெரியாத இறைவனை வழிபடுதல், அவரை அறிதல். அப்ப எங்க அங்க ஒர்க் பண்றது எந்த இடம்? சூக்ஷ்மம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? மன நிறைவு. சோ கண்ணுக்கு தெரியாத மனதில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத இறைவனிடம் தான் போயாகணுமே தவிர வேற யார்கிட்ட போறது? கண்ணுக்கு தெரியுது யாருக்கு நீங்க போனாலும் உங்க பிரச்சனை தீராது. ஓகே, அடுத்தது அப்ப எவ்வளவு நாள் இதற்குண்டான முயற்சி பண்ணணும்? அப்போ இது எனக்குள்ள இருக்கிற அந்த விபரீத பாவனை போற வரைக்கும். இந்த ஞானத்தை பேர் மீனிங் எழுதலாம். அபுத்தயக ஃபர்ஸ்ட் வேர்டு. இப்ப 4 பராப்பிரகிருதிக்கு 4 டெஃபினிஷன் கொடுத்தாரு. இப்ப கமிங் டு தி ஸ்லோகா. அபுத்தயக விவேகமற்றவர்கள்.
விவேகம் என்ன? எது நித்தியம், எது அனித்தியம், எது பாரமார்த்திக சத்து, எது வியாபகாரிக சத்து, எது பிராதிபாசிக சத்து அப்படின்னு தெரியாதவங்க என்ன பண்றதில்ல. எப்படி இருக்கிற பிரம்மமா? அவ்யயம், மாறுபாடு இல்லாதது, அனுத்தமம், மேலான ஒன்று, அதற்கு மேலொன்றும் இல்லாதது, அது உத்தமமான. மம என்னுடைய, பரபிரம்ம அர்த்தம். இந்த இடத்துல மம்மங்கிறது யாரை குறிக்குது? பிரம்ம. பரம்பாவம். அதனாலதான் மமங்கிறது என்னன்னு சொல்ற. ஏன் மமங்கிறது ஏன் கிருஷ்ணன் எடுத்துக்கூடாது? அடுத்த விட என்ன போடுறாரு? பரம்பாவம், பராபிரகிருதி, பரமாத்மா ஸ்வரூபத்தை பரம்பாவம், பரமாத்ம ஸ்வரூபத்தை அஜானந்தக அறிவதில்லை. விவேகமற்றவர்கள் எப்படிப்பட்ட என்னை? பராபிரகிருதியாக, அவ்யயமாக, அனுத்தமாக, பரம்பாவமாக இருக்கிற என்னை என்ன பண்றதில்ல? அஜானந்தக அறிவதில்லை. அவ்யக்தம் தோற்றமற்ற, மாம் எண்ணெய். இப்பதான் 4வது வேர்டு யூஸ் பண்றாரு. அவ்யக்தம் தோற்றமற்ற எண்ணெய். அகோச்சரம் படிச்சோம் இல்லைங்களா? அக்ஞாதம், அகோச்சரம், அப்பிரமேயம், விஷயம். அப்படிப்பட்ட எண்ணெய். ஸ்வயம் ஜோதி, திருக்ஸ்வரூபமாக இருக்கிற எண்ணெய் எப்படி நினைக்கிறாங்க? வியக்தி தோன்றுதலை ஒரு குறிப்பிட்ட உருவத்தில், கிருஷ்ணராகவும் ராமராகவும், ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் முருகராகவும் விநாயகராகவும், ஆப்பண்ணம் அடைந்தவனாக என்னை எப்படி நினைக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட உருவத்தை அடைந்தவனாக என்னை மன்யந்தே கருதுகிறார்கள். எப்படிப்பட்ட என்னை எப்படி நினைக்கிறாங்க? அப்படிப்பட்ட அவ்யக்தமாக, பரம்பாவமாக, அவ்யயமாக இருக்கிற என்னை அந்த அவிவேகத்தின் காரணமாக நான் ஒரு உருவத்தோடு கூடியவனாக என்னை நினைக்கிறார்கள். என்ன? கிருஷ்ணர் ஒரு ரூபம், விநாயகர் ஒரு ரூபமாக என் இறைவனை அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவிவேகம். இப்போ அந்த உருவத்துடன் கூடிய விஷயத்தை பார்க்கும்போது, இப்ப அந்த தேவதாக்கள் காட்சி தெரிகிறாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? அந்த டவுட் வரக்கூடாது. தேவதைகள் காட்சி தரலாம், தேவதா வழிபாடு தான் பண்ண முடியும். உருவத்தில் இருக்கிறத நீங்க வழிபாடமே பண்ண முடியும். உருவத்தில் இல்லாத பரம்பரமத்தை எங்க பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது? சோ உருவ வழிபாடு அவசியம். நல்ல தெளிவை புரிஞ்சுக்கணும். நான் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன், உருவ வழிபாடு தூக்கி போட்டலாம், போடக்கூடாது. உருவ வழிபாடு அவசியம். அப்போ தேவதா என் கண்ணுக்கு வர்றாங்களே, தேவதைகள் வரலாம், பொய்யோ கட்டுக்கதையோ அல்ல. அது நம்மளுடைய வழிபாடுகளை பொறுத்தது. அவாந்தர பலனான தியானத்தின் அவாந்தர பலனாகவும் வரலாம், உங்களுடைய பூஜையினுடைய அவாந்தர பலனாகவும் வரலாம். காட்சிக்கு இறைவன் வரலாம். வேதாந்தம் தப்புன்னு சொல்லலை. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி தேவதைகள் கனவிலோ அல்லது நேரிலோ கண்ணு முழிச்சு உட்கார்ந்திருக்கும் போது கூட காட்சி தரலாம். அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லுவாரு. காட்சி தரலாம். தட் இஸ் நாட் அல்டிமேட். இத புரிஞ்சுக்கிட்டா போதும். தரக்கூடாதுனோ, தராதுனோ, பொய்யினோ, கல்பனையினோ, கல்பித்தம்னோ வேதாந்தம் சொல்லவல்ல. பட் தட் இஸ் நாட் அல்டிமேட். ஏன்? அபரா வித்யா. தேவதைகள் எங்க வராங்க? அபரா. அப்ப
அப்ப இந்த பரபிரம்மனை உண்டான ஞானத்துக்கு நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்போ எவ்வளவு நாட்களுக்கு நான் எஃபர்ட் போடணும் இந்த பரபிரம்ம நிஷ்டை, ஞானம், ஞான நிஷ்டை. இதில் விபரீத பாவனை போற வரைக்கும், விபரீத பாவனைனாங்க எல்லாமே எனக்கு மித்தியான்னு தெரியுது, அறிவு கெட்டிருச்சு. ஆனா டிரான்சாக்சன் பண்ணும்போது என்ன வருது, சத்தியத்துவ புத்தி வருதுன்னா அதுக்கு பேர் என்னது, விபரீத பாவனா. அறிவு இருக்கு, உலகம் மித்தியா, கணவன் மித்தியா, மகன் மித்தியா, டேபிள் மித்தியா, சேர் மித்தியா, எல்லாமே அறிவு இருக்கு. ஆனா டிரான்சாக்சன் வியாபார விஷயத்துக்கு வந்தோன்ன எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன புத்தி கொடுத்துட்றேன், சத்தியத்துவத்தை புத்தி கொடுத்து நான் வாழ்றேனே அப்படின்னா அந்த இடத்துல இறைவன் என்ன சொல்றாரு, நிதித்தியாசனம். அதுக்கு வருது என்ன, நிதி விபரீத, அந்த மாதிரி தாட் வர்றதுக்கு பேர் விபரீத பாவனைன்னு பேரு. ஏன்னா மற்றவங்களுக்கு அது விபரீத பாவனை, கிளாஸுக்கே வராதவங்களுக்கு விபரீத பாவனையே வராது. ஏன் அவங்க எல்லாமே ஆல்ரெடி சத்தியத்துவ புத்தி தான் கொடுத்துருக்காங்க, அந்த புத்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த விபரீத பாவனையே வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞானிக்கு வராது, ஏன்னா அவர் கடந்து போயிட்டாரு. ஸோ இந்த சாதகனுக்கு தான் அந்த விபரீத பாவனை. அந்த விபரீத பாவனை புரியுதுங்களா, கற்றது ஒண்ணு வெளியில் நடந்துக்கிறது ஒண்ணா வருது பாத்தீங்களா. அந்த விபரீத பாவனை நீங்குவதற்காக இறைவன் கொடுத்த உபாயம்தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் சொல்லவே வேண்டாம், சொல்ல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் அசை போட்டு, அதாவது சுவாமிஜி சொல்லுவாரு, முதுகு வலி இருக்கலாம், நிறைய பேர் சொல்றீங்களா, அதை வச்சு சொல்றேன். முதுகு வலி இருக்கலாம், கால்வலி, கைவலி, என்ன வந்தாலும் நான் பிரம்மமே. கோபம் வந்தாலும், தாபம் வந்தாலும், வலி வந்தாலும், வியாதி வந்தாலும், மூப்பு வந்தாலும், நரை வந்தாலும் நான் பிரம்மமே. அந்த இடத்துல போய் நிக்க தெரியும், எண்ணி பார்க்க வேண்டும். எது வேணா வரும், சாஸ்திர ஞானத்துக்கு விரோதமாக எழும் எண்ணங்களை நான் நீக்க வேண்டும். இது எவ்வளவு நாட்கள் செய்யணும்? சங்கராச்சாரிய அந்த இடத்துல பாஷ்யத்தில் உயிருள்ளவரை செய் போ. ஏன்னா அதுதான் சரீரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற. எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் ட்ரை பண்ணாத, உயிருள்ளவரை முயற்சி செய். அது தானாக ஒரு நாள் பழம் பழுத்துருச்சுன்னா மரத்துல இருந்து உளுந்துதான் ஆகணும். அதுக்கு நாம எத்தனை நாள் எந்த மணிக்கு அந்த மரம் பழுத்துருச்சு, இது எத்தனை மணிக்கு, என்னைக்கு, என்ன கிழமை, என்னைக்கு, எத்தனை மணிக்கு இந்த பழம் உழுகுன்னு சொல்ல முடியுமாங்க யாருனாலேயாச்சு? அந்த மாதிரிதான் பழுத்துருச்சுன்னு வச்சுக்குங்க, தானா உழுந்துடும். அப்ப அங்க என்ன இருக்கணும், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், சமாதி சக்க சம்பத்தி, இதுல குவாலிபிகேஷனோட போகும்போது அது பழுத்தா விழட்டும், விழும்போது விழட்டும். சோ முதலில் இது என்ன பண்ணும், கடினமாக தோன்றலாம், பிறகு அது நமக்கு இயல்பாகிவிடும். இது பிரம்ம தத்துவத்தில் நின்று, என்னுடைய சொரூபத்தில் நின்று டிரான்சாக்சன் பண்றங்கிறது முதல்ல கடினமாக தோன்றும். சாதகனாக இருக்கும் போது ஐயோ இதெல்லாம் எப்படித்தான் பாசிபிள்னு தோணும், கடினமாக தோன்றும். காலத்தையும் முயற்சியும் கொடுக்க 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 இயல்பாகிவிடும். இயல்புன்னா என்னதுங்க, சுபாவமா ஆகிற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், முயற்சி செய்தாகணும், இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த ஸ்லோகம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். இதுல நான் சொன்ன மாதிரி 24, 5, 6 வரைக்கும் பரபிரம்ம சொரூபம், பியோர் வேதாந்தத்தை உபனிஷத்தில் இருக்கிற வார்த்தைகள் பார்த்தீங்களா அப்படியே இருக்கிறார். அவரோட ஓன் வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அந்த அவ்யயம், பரம்பாவம், இதெல்லாம் உபனிஷத்தோட வார்த்தைகள். அது இன்னும் 2 ஸ்லோகத்துல பரம்பிரம்மத்தை பற்றி லட்சணத்தை கொடுக்குறாரு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.